கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். என்ன காரணத்திற்காக அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் அதிரடியாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முக்கியமான காரணம் கடந்த 4ஆம் தேதி பெங்களூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல் விவகாரம் தான். 11 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அந்த கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கர்நாடக அரசு சார்பில் 5 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, முதல்வரின் அரசியல் செயலாளர் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்த முழுமையான தகவலை கேட்பதற்காக கட்சி மேலிடம், அதாவது காங்கிரஸ் கட்சி மேலிடம் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் கர்நாடக முதல்வரையும் துணை முதல்வரும் வழத்துள்ளிருந்தார்கள். அதன்படி இன்று நேரில் ஆஜராகி என்ன நடந்தது, அரசு சார்பில் ஏற்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டியிருந்தது, இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவர்கள் முன்பு அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் முறையாக இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே விமானத்தில் பெங்களூரில் இருந்து டெல்லி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டெல்லி விமான நிலையத்திலும் ஒரே காரில் கர்நாடக பவனுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திற்கு பிறகு கர்நாடக அமைச்சரவையில் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.